நமக்கு தேவையான விஷயங்கள் இந்த நட்பின் மூலமாக நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி நம்ம ஆங்கிலத்தை சொல்லுவோம் பார்ட்னர் இன் கிரைம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு அவர் மீது அன்பு இருக்கிறதா பற்று இருக்கிறதான்னு பார்க்கணும். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. கிருஷ்ணர் என்ன சொன்னார் அவருக்கு? நீ செய்வது சரி, நீ செய்வதுதான் உயர்ந்தது, நீதான் உயர்ந்தவன் அப்படின்னு அவனுக்கு வெறும் ஒரு நம்ம அவனை ஏத்தி பேசவே இல்லை. ஒரு ஆன்மீக குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுடைய நிலை என்ன, நீ உயர்ந்தவனா தாழ்ந்தவனா, ஆனா பெண்ணா, உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா, பணம் இருக்கா பணம் இல்லையா, இதெல்லாம் பார்க்க போகுது. அவர் என்ன பார்க்கிறார்? இந்த ஆத்மாவை எப்படி கரை சேர்ப்பது. உங்களுக்கு ஒருவேளை நீங்க தர்மத்தின் பாதையில் செல் அப்படின்னு சொல்லி அந்த நபரிடம் சொல்லி அவர் நட்பையே முறிக்கின்றார் என்றால் அந்த சங்கம் அசத் சங்கம்னு தெரிந்து கொள்ளலாம். அவர் நிர்பந்தப்படுத்தலையே, நான் தான் கடவுள், நீ எனக்கு அடிபணித்து தான் ஆக வேண்டும், நான் சொல்வதை செய்யு சொல்லவே இல்லை. என்ன சொன்னார்? உனக்கு விருப்பமானதை செய். மிருகங்கள் தற்காத்துக் கொள்வதற்கு முட்டி மோதினால் தான் தற்காத்துக் கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க எங்கேயாவது ஒரு காட்டுல போய் வாழ்ந்துருங்க. தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். கர்ம யோகத்தின் சக்கரவர்த்தி இப்ப இருக்கிற ஜென்சி லெவலுக்கு வாழ்க்கைய புரியுற மாதிரி எடுத்து சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். இஸ்கான் டெம்பிள்ல இருந்து கிருஷ்ண பக்தர் சுவாமி ஸ்ரீ ராம் சரண அரவிந்ததாசன் ஐயா அவர்கள் இந்த பதிவை பார்க்குற எல்லாருடைய மனசுலையும் லெஜெண்டரி கிருஷ்ணரை கொண்டு வர போறாரு. இது தரிசனம் டிஜிட்டலுடைய எக்ஸ்க்ளூசிவ் மாஸ்டர் பீஸ் எபிக்ஸ் ஆஃப் கிருஷ்ணா. நமக்கு பிடிச்ச ஒருத்தர் தப்பு பண்றாருன்னு தெரிஞ்சாலும் அவர் நம்ம ஆளுன்னு நம்ம அவருக்கு ஆதரவா நிக்கிறோம். தர்மம் வேற நட்பு வேறன்னு கிருஷ்ணர் சொன்னதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? உங்க கேள்வியில நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், நட்பு வேண்டுமா நண்பன் வேண்டுமா, இதுதான் கேள்வி. நட்பு வேண்டுமா நண்பன் வேண்டுமா? நட்பையும் காப்பாற்ற வேண்டும், நண்பனையும் காப்பாற்ற வேண்டும். நண்பன் அதர்மத்தின் பாதையில் இருக்கின்றான், நண்பனை அதர்மத்தின் பாதையிலிருந்து தர்மத்தினுடைய பாதையில் கொண்டு வருவதுதான் நட்பு. நாம எப்போ நட்பு வேறை நண்பன் வேறைன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்ப அந்த நட்பில் வரக்கூடிய நமக்கு என்ன சௌகரியங்கள், அந்த நட்பின் மீது நமக்கு வரக்கூடிய எந்த விதமான நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நட்பை பிரித்து நண்பனை பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். உங்க கேள்வி வர்றதுக்கான முக்கிய காரணமே என்ன? இன்னைக்கு சூழ்நிலையில நிறைய மக்கள் நமக்கு தேவையான விஷயங்கள் இந்த நட்பின் மூலமாக நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி நம்ம ஆங்கிலத்தை சொல்லுவோம் பார்ட்னர் இன் கிரைம் அப்படின்னு சொல்லுவோம். அவன் செய்யக்கூடிய விஷயத்தில் நானும் பங்கு கொண்டால் எனக்கு ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கும், அல்லது நான் செய்யக்கூடிய விஷயத்தில் அவனும் சேர்ந்தால் எனக்கும் மிகப்பெரிய பலன் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன யோசிக்க மாட்டேங்கிறோம்னா, நம்ம இரண்டு பேரும் ஒன்று சேருவது இரண்டு பேருக்கும் நல்லதை பயக்குமா தொலைவில் அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கு நல்லா இருக்கு, இன்றைக்கு பணம் கிடைக்கின்றது, இன்றைக்கு பதவி கிடைக்கின்றது, இன்றைக்கு ஒரு பேர் கிடைக்கும், இன்னைக்கு புகழ் கிடைக்கும், அதனால் ரெண்டு பேரும் ஒன்று சேருவோம். நாளைக்கு கிடைத்ததுக்கு அப்புறம் நீ நண்பன் இல்லை அப்படின்னு அவனை விட்டு தள்ளக்கூடிய மனோபாவம் தான் இன்னைக்கு மக்களிடம் இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கர்ணனுக்கும் துரியோதனுக்கும் ஏற்பட்ட நட்பு ரொம்ப ஒரு ஆழமான நட்பு அப்படின்றதான் மகாபாரதத்தை பார்க்கிறோம். ஆனால் நீங்க கேட்ட கேள்வியினுடைய அருமையான பதில் அதுதான். கர்ணன் தனக்கு ஒரு பதவி தேவைப்பட்டது, ஒரு அங்கீகாரம் தேவைப்பட்டது, தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு பாதை தேவைப்பட்டது. யாருமே அவனை அங்கீகரிக்கல. எல்லாரும் அவனை ஒரு பிறப்பின் காரணமாக அவனை ஒதுக்கிவிட்டே சென்று கொண்டிருந்தார்கள். அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்ததே துரியோதனன் தான். அப்ப இவன் எனக்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டான் என்பதற்காக அவன் செய்யக்கூடிய தவறுகளை கூட அவன் மேற்பார்வை பார்க்கல. எனக்கு அப்ப அங்கீகாரம் முக்கியம், அதனால அவன் தவறு செய்தால் கூட நான் கண்ணை மூடிக்கொண்டு இருப்பேன். அப்ப அவன் என்ன பார்க்கிறான்? அவன் நண்பனை பார்க்கல, நட்பை பார்க்கிறான். அவன் தவறு செய்கின்றான், அதனால் அதர்மத்தின் பாதையில் செல்கின்றான், அதனால் அவனுக்கு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல அவன் அதை கண்டுகொள்ளவே இல்லை. நமக்கு அவர் மீது அன்பு இருக்கிறதா பற்று இருக்கிறதான்னு பார்க்கணும். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நமக்கு ஒருவர் மீது அன்பு இருக்கின்றது, அவர் தவறு செய்தாலும் சரி, அவருடைய குறைபாடுகள் இருந்தாலும் சரி, அவரை நிவர்த்தி செய்து நல்ல பாதையில் கொண்டு வருவது அன்பு. பற்று இருந்தால் என்ன பண்ணுவோம்? அவர் பற்று இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பற்றுன்றது அவரை எப்படி கொண்டு போவோம்? இரண்டு பேருடைய பாதையிலும் ஒன்று சேர்ந்து நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தற்காலிக பற்றாக மாறிவிடும் அது. அப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேட்குறீங்க? அப்ப அவர் தப்பு செய்யறார், அவரை திருத்தணுமா, அல்லது எனக்கு அதனால உபாதைகள் ஏற்படுமே, திருத்த வேண்டாமா, நட்பை வைத்துக் கொள்ளலாமா? இதுதான் உங்க கேள்வி, சரியா? அப்ப
நாம் எந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா, நீ செய்கிறது தவறு, நட்பே போனாலும் சரி, நீ செய்கிறது தவறு, இது அதர்மத்தின் பாதையில் இருக்கின்றது, அதை சரியாக செய்து கொள் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சரியான பாதையை கொடுப்பது தான் நட்பினுடைய மிக உயரிய தளம். அதே பதில் திருப்பி ஒரு பதில் சொல்ல முடியும். குருக்ஷேத்திர போர்ல எல்லாரும் வந்தாச்சு. அர்ஜுனன் என்ன சொல்றான் அப்படின்னா, எல்லாரையும் பார்த்து மெய் சிலிர்த்து போயிருக்கின்றான். நான் எந்த விதமான போரையும் இடப்போவதில்லை அப்படின்னு காண்டீவத்தை கீழே வைக்கிறான். அப்ப கிருஷ்ணர் என்ன சொன்னார் அவருக்கு? நீ செய்வது சரி, நீ செய்வதுதான் உயர்ந்தது, நீதான் உயர்ந்தவன் அப்படின்னு அவனுக்கு வெறும் ஒரு என்ன சொல்லுவோம், நம்ம அவனை ஏத்தி ஏத்தி பேசவே இல்லை. அவனை புரியும்படி வைத்தார். அவனை தர்மம்னா என்ன, என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி சென்றால் பாதையில் சரியான வெற்றி கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை அவனுக்கு புரியும்படி எடுத்து சொன்னார் அவர். அப்ப இதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நமது நட்பினுடைய வாயிலாக நம்ம என்ன புரிந்து கொள்வது? நட்புன்றது வெறும் ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ல பார்த்தோம் அப்படின்னா, நட்பையும் இழந்து விடுவோம், நண்பனையும் இழந்து விடுவோம். நாம எப்போ நண்பன் முக்கியம், அவனுடைய வாழ்க்கை முக்கியம், அவனையும் வாழ்க்கையினுடைய உயரத்துக்கு கொண்டு போக வேண்டும் நினைச்சோம்னா, நட்பில் வரக்கூடிய தவறுகளையும் பார்த்து அதையும் சரி செய்து நாம் என்ன பண்ணுவோம், ஒரு தர்மத்தின் பாதையில் கொண்டு வருவோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும், தர்மம் வேற, துவேஷம் வேற. துவேஷம்னா புரியும் இல்லையா உங்களுக்கு? துவேஷம்னா என்னன்னா, எனக்கு இவனை பிடிக்கவில்லை, அதனால் அவன் செய்வது எல்லாமே அதர்மம் அப்படின்னு சொல்வதும் தவறு. நீங்க சொன்ன கேள்விக்கு ஒரு ஆப்போசிட் கேள்வி அது. இவர் நல்லதுதான் செய்யறார், ஆனா அவரை எனக்கு பிடிக்கல, அதனால அவர் அதர்மம் செய்யறாருன்னு மற்றவன்கிட்ட போய் சொல்றேன் நான். இன்னைக்கு நடக்கும், நிறைய இடங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அவர் சரியான பாதையில் சென்றால் கூட அவரை பிடிக்காத காரணத்தினால், வெறுப்பின் காரணத்தினால், துவேஷத்தின் காரணத்தினால் நாம் என்ன சொல்றோம், இவர் சரியான நபர் இல்லை, அவருடைய வாழ்க்கை சரியில்லை, அவருடைய நடத்தை சரியில்லை அப்படின்னு சொல்லி மற்றவர்கள்ட்ட போய் சொல்றோம். அப்ப இது என்ன போய் கொடுக்கும் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்றது அதுதான். தர்மத்தின் பாதை எப்பொழுதுமே எப்படி தெரியும் பார்க்கறதுக்கு, இன்றைக்கு உனக்கு பலன் கிடைக்கலையே, நான் தர்மத்தை கடைபிடிக்கணுமா, இவ்வளவு நாள் கடைபிடிச்சோமே, ஒன்றும் பலன் இல்லையே அப்படின்னு தோன்றும். ஆனால் லாங் டேர்ம்ல என்ன பண்ணும் அப்படின்னா, தர்மத்தின் பாதையில் தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். அதர்மத்தின் பாதையில் என்றைக்குமே அசௌரியங்கள் அதிகமாக தான் இருக்கும், மனவேதனை அதிகமாக இருக்கும். அதனால் நட்பை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்க வேண்டும். நான் உங்க கேள்வி கடைசியான பதில், ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் அடிக்கடி சொல்லுவார். என்ன சொல்வார் அப்படின்னா, நீ எப்பொழுது ஒரு உடலை பார்க்க ஆரம்பிக்கின்றையோ அப்பொழுதுதான் வெறுப்பு வரும். உண்மையா இல்லையா? நம்ம ஒருத்தரை பார்க்கிறோம், அவரை உடலாவில் பார்த்தோம் அப்படின்னா வெறுப்பு ஏற்படும். அவருடைய ஆத்மாவை பார்க்க ஆரம்பித்தோம் என்றால், அவர் செய்யக்கூடிய செயல்களை பார்க்க ஆரம்பித்தோம் என்றால், அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவரை திருத்துவதற்கான ஒரு மனோபாவம் நமக்கு ஏற்படும். அதனால தான் ஒரு ஆன்மீக குருட்ட போறோம். ஒரு ஆன்மீக குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுடைய நிலை என்ன, நீ உயர்ந்தவனா தாழ்ந்தவனா, ஆணா பெண்ணா, உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா, பணம் இருக்கா பணம் இல்லையா, இதெல்லாம் பார்க்க போவதில்லை. அவர் என்ன பார்க்கிறார், இந்த ஆத்மாவை எப்படி கரை சேர்ப்பது, இந்த ஆத்மாவை எப்படி கஷ்டத்திலிருந்து வெளியில கொண்டு வருவது, இந்த ஆத்மாவினுடைய பாதை, சரியான பாதை எப்படி, தர்மத்தின் பாதை அவனுக்கு கைகாட்டுவது. அப்ப யார் போனாலும் மத்தா செய்ய போறார், நீங்க போனாலும் சரி, நான் போனாலும் சரி. அவர்தான் ஆன்மீக குரு. இன்றைக்கு ஆன்மீக குருன்ற போர்வையில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்றாங்க, இவரினால் நமக்கு என்ன கிடைக்கும்னு தான் பார்க்கிறாங்க. பணம் கிடைக்குமா, பதவி கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா, பேர் கிடைக்குமா, அது முக்கியம் இல்லை. ஆன்மீக குரு என்ன பார்ப்பார், எனக்கு என்றுமே தேவையில்லை, எனக்கு என்ன தேவை, இந்த ஆத்மாவை எப்படி நான் கரை சேர்த்துவது. ஸோ அதுதான் நம்மளும் நண்பன் கிட்ட பார்க்கணும். ஆனா ஐயா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்ப நானும் இன்னொருத்தரும் நண்பர்களா இருக்கோம். அவங்க தவறான பாதையில போறாங்க. அப்ப நான் திருத்தும் போது அவங்க ஏத்துக்கிட்டா சரி, இல்லைன்னா நட்பே முறியக்கூடிய நிறைய அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிற நிறைய மனிதர்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, தர்மத்தின் பாதையில தான் போகணும். இப்ப எனக்கு ஒரு விஷயம், ஒரு துறை பிடிச்சிருக்கு, அந்த துறையில நான் தர்மத்தின் வழியா தான் நுழைவேன்னா அது சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி தான் இன்னைக்கு சில துறைகள் இருக்கு. தர்மத்தின் வழியில தான் அதை அடைய முடியும்னா, இரண்டு கேள்விகள். முதல் கேள்வி என்ன கேட்குறீங்க, நீங்கள் அவனை தர்மத்தை பாதையில் அவனை திருத்தி செல் அப்படின்னு சொல்றீங்க. அது திருத்தி செல்ல முடியல, அவன் கேட்பதற்கு தயாராக இல்லை. இதுதான் உங்களுடைய பாதையா இருக்கும். முதல் கேள்வி முடிந்து போகும். இது என்ன அப்படின்னா, அப்ப என்ன அர்த்தம், அப்ப உங்களுடைய நட்பு எப்படி இருக்கின்றது, அந்த ஒரு அதர்மத்தின் பாதையில் செல்வதற்காக ஏற்பட்ட நட்பாக மாறிடும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், சங்கம், சத் சங்கம், அசத் சங்கம், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சத் சங்கம்னா என்ன தெரியாது, நான் சொல்றேன். சத் சங்கம்னா, சத் அப்படின்னா உண்மை பாதை, நேர்மையான பாதைன்னு அர்த்தம். அசத்னா என்ன, எது தவறானது அந்த பாதை.
சங்கம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சங்கம், எல்லாமே சங்கம்ன்றது சத் சங்கம், சதத் சங்கம். இப்போ சத் சங்கம்னா என்ன? ஒரு 10 பேர் ஒன்று சேர்றாங்க, அல்லது 2 பேர் ஒன்று சேர்றாங்க. எதற்காக? ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்காக. கோயில் கட்டுவோம், அடுத்தவர்களுக்கு உதவிகள் பண்ணுவோம், அல்லது வந்து ஏழை மாணவர்களுக்கு பள்ளி படிப்பு கொடுப்போம், அல்லது வந்து நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்போம். இது சத் சங்கம்னு வரக்கூடிய விஷயம். அசத் சங்கம் என்ன? எனக்கு ஒரு பதவி இருக்கு, என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை எப்படி பொய் சொல்லி விற்க முடியும், அதை நான் எப்படி பணம் பண்ண முடியும், அல்லது வந்து என்னை உயர்த்திக்கு எப்படி காட்ட முடியும், அல்லது என்னுடைய பதவி தான் உயர்ந்ததுன்னு எப்படி காட்ட முடியும். அப்போ இது நடக்கும். சத் சங்கம் ஒரு பாதை, அசத் சங்கம் ஒரு பாதை. உங்களுக்கு வந்து ஒருவேளை நீங்க தர்மத்தின் பாதையில் செல் அப்படின்னு சொல்லி அந்த நபரிடம் சொல்லி அவர் நட்பையே முறிக்கின்றார் என்றால் அந்த சங்கம் அசத் சங்கம்னு தெரிந்து கொள்ளலாம். அது நாளடைவில் உங்களுக்கு வெறும் உபாதைகளை மட்டுமே கொடுக்கக்கூடியதா இருக்கும். இன்றைக்கு தெரியாது, 10 வருடம், 15 வருடம், 20 வருடங்களுக்கு அவருடன் நட்பு எதற்காக வைத்துக் கொண்டோம்ன்ற நிலைக்கே தள்ளப்பட்டு விடுவீர்கள். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நாம தான் தேர்ந்தெடுக்கணும். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், இதுக்கு தான் சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்ரேயம் பிரேயம் இருக்கு. 2 இருக்கு, ஸ்ரேயம் பிரேயம். ஸ்ரேயம்னா என்ன? ஒரு குழந்தைக்கு சாக்லேட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ஸ்ரேயம். சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, அந்த குழந்தைக்கு போய் சாக்லேட்டை வாங்கி கொடுக்குறோம். அந்த குழந்தை அப்புறம் அற்புதமா சாப்பிடுறது, ரொம்ப இன்பமா இருக்கு. என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய நண்பர்கள் சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம். இது ஸ்ரேயம். பிரேயம்னா என்ன? அதே தந்தை தாய் என்ன சொல்றாங்க, நிறைய சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா பல்லு சொத்தையாயிடும், சாக்லேட் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு உபாதைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அதனுடைய நாளடைவில் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய உபாதைகளை முன்கூட்டியே சொல்லி கொடுத்து பாதையை திருத்தக்கூடியது பிரேயம். ஸ்ரேயம் பிரேயம், அன்பு, அக்கறை. அக்கறை, இதுதான். அப்ப நமக்கு வந்து சரியான பாதையில் சென்றாலுமே அவன் நட்பை முறிக்கப் போகின்றான் என்றால் ஒரு வழியில் நல்லதுதான். ஏனால் அசத் சங்கத்தினுடைய பாதையில் சென்று நமக்கு பலன் இல்லை. இப்போ முதல் கேள்விக்கான பதில். இரண்டாவது கேள்வி என்ன சொல்றீங்க? நிறைய துறைகள்ல இன்னைக்கெல்லாம் நேர்மையா இருந்தால் முன்னேறவே முடியல. தர்மத்தின் பாதையில தான் போகணும்னா அங்க போகவே முடியல. இதுதான் வந்து நான் முன்னாடியே பேசுறோம். என்ன அப்படின்னா, கலியுகத்தினுடைய தாக்கம் அப்படித்தான் இருக்கும். கலியுகம்னால என்ன? சண்டையும் சச்சரவும் பொய்யை கூடிய வம்சம்னு சொல்லப்படுது. பொய் அதிகமா இருக்கக்கூடிய காலம் தான் இந்த கலியுகம். இப்ப என்ன நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? 2 வழிமுறைகள் தான் இருக்கு. நான் நேற்றே வந்து ஒரு இடத்துல சொன்னேன், ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன், நமக்கு தினமும் நடக்கக்கூடியவை என்ன, நடக்கக்கூடாதவை என்னன்றத நம்மளுடைய கர்மா ஆல்ரெடி முடிவு செஞ்சாச்சு. உங்களுக்கு வந்து இது கிடைக்கணும், இது கிடைக்கக்கூடாது, இப்படி போனால் இது கிடைக்கும், இப்படி போனால் இது கிடைக்காதுன்றது ஆல்ரெடி நிர்ணயம் பண்ணியாச்சு. நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு 1% இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. லெஃப்ட் எடுக்கணுமா, ரைட் எடுக்கணுமா? முயற்சி இல்ல. லெஃப்ட்ன்றது நல்ல வழி, ரைட்ன்றது தீய வழி. நீங்க தினமும் என்ன பண்றீங்க தெரியுமா? காலையில இருந்து இரவு வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 100 முறை இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. லெஃப்ட் எடுப்புமா, ரைட் எடுப்புமா, லெஃப்ட் எடுப்புமா, ரைட் எடுப்புமா, இப்படியே தான் யோசிச்சு கொண்டிருக்கோம். மீதி எல்லாமே முடிவாயிடுச்சு. நீங்க லெஃப்ட் எடுத்தாலும் எப்படி போவீங்கன்றது முடிவாயிடுச்சு, ரைட் எடுத்தாலும் எப்படி போவீங்கன்றது முடிவாயிடுச்சு. ஆனால் பகவான் என்ன பண்றாரு? நம்மள ரோபோட் ஆக்கல. ரோபோட்டுக்கு தான் ஒண்ணுமே கிடையாது. ஒரு இன்ஜினியர் தட்டினா ரோபோட் போய் இதை பண்ணிட்டு வந்துடும். நம்ம ரோபோட் இல்லை, நம்ம வந்து ஒரு உயிர்வாழி, ஒரு ஆத்மா உள்ள இருக்கு. அப்ப என்ன பண்ற? நீ அந்த முடிவை எடு. குருக்ஷேத்திர போர்ல பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயத்தை 600-700 ஸ்லோகங்களை சொல்லியாச்சு. அர்ஜுனனுக்கு எல்லாம் தெரியப்படுத்தியாச்சு. அவர் என்ன சொன்னார் கடைசியில? உனக்கு எதை விருப்பமோ அதை செய். அவர் நிர்பந்தப்படுத்தலையே. நான் தான் கடவுள், நீ எனக்கு அடிபணிந்து தான் ஆக வேண்டும், நான் சொல்வதை செய்ன்னு சொல்லவே இல்லை. என்ன சொன்னார்? உனக்கு விருப்பமானதை செய். நமக்கு தினமும் நாம் அதுதான் செய்யறோம். நல்வழியா தீய வழியா? நல்வழியில போனா இப்படி போக முடியும், தீய வழியில போனா இப்படி போக முடியும். அப்ப நம்ம கையில தான் இருக்கு. எனக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு, நான் தீய வழியில போனால் ரொம்ப உயர மாதிரி தெரியுது அப்படின்னா, இது வந்து பலூன் மேல போற கதை. திடீர்னு பலூன் என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே பெருசாகிட்டே போற மாதிரி இருக்கும். ஒரு நாள் வெடித்து விடும். அப்ப வெடித்து விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அந்த பலூனுக்கு அது வந்து அந்த பலூனுடைய எல்லா காத்து அடைத்த அந்த பலூன் போல நம்ம வாழ்க்கையை மறைந்து விடும். அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நல்வழியில் போவதும் தீய வழியில் போவதும் நமக்கு திருப்பி அதே விஷயம்தான். நிகழ்காலத்துல ரொம்ப நமக்கு வந்து அருமை அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் தொலைவில் பார்க்கும்போது அது மறுபடியும் நமக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும். இதை வந்து அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம். ஹார்ட் ஒர்க் லீட்ஸ் டு பெர்மனன்ட் சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹார்ட் ஒர்க் லீட்ஸ் டு பெர்மனன்ட் சக்சஸ். அதே மாதிரி உதாரணத்துக்கு வச்சுப்போமே, இன்னைக்கு நான் ஒரு உதாரணம் எப்படி சொல்றது, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகும். நீங்க வச்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகும்.
ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகணும், கிரிக்கெட்டர் ஆகணும், நீங்க வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுக்கோங்க, கிரிக்கெட்டர் ஆகணும். ஆகணும்னா என்ன, நீங்க வந்து Practice. பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? 1,00,000 பேர் இன்னைக்கு சென்னையில டெராம்கால பிராக்டிஸ் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? எவ்வளவு பேரால வந்து தமிழ்நாடு டீமுக்கு விளையாட முடியுது? எவ்வளவு பேரால இந்தியன் டீமுக்கு விளையாட முடியுது? எவ்வளவு பேரால வந்து சச்சின் டெண்டுல்கர் ஆக முடியும்? எவ்வளவு பேரால விராட் கோலி ஆக முடியும்? அப்ப நீங்க என்ன நினைக்கலாம், அவர்கள்லாம் வந்து குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து வந்தார்களா? வந்திருக்கலாம், அது இல்லாம கூட போகலாம். அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் பிராக்டிஸே பண்ணலன்னு உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா இல்ல. இல்ல இல்லையா? அப்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு சிஸ்டம் சரியில்லை. இப்ப ரீசெண்டா நடந்தது, ப்ரொட்டஸ்ட் நடந்தது அந்த நீட் தேர்வுக்காக. நீட் என்ன எக்ஸாம். நடந்தது? அப்ப என்ன ப்ரொட்டஸ்ட்ல என்ன சொல்ல வரீங்க? நீங்க உங்களை தயார்படுத்தி கொண்டிருந்தால் சிஸ்டம் சரியா இல்லாட்டி கூட நீங்க வந்து பாஸ் பண்ணிருப்பீங்க. நான் நேத்தே சொன்னேன், அதை என்ன சொன்னேன் அப்படின்னா, 23 லட்சம் பேர் வந்து பதிவு செஞ்சு 12 லட்சம் பேர் பாஸ் பண்றாங்க. 1.5 லட்சம் சீட் இருக்கு. 23 லட்சம்ல 12 லட்சம் பேர் பாஸ் பண்றாங்க இல்லையா? அப்ப நீங்க ஏன் பாஸ் ஆகல? 1 லட்சம் பேர் கிரிக்கெட் ட்ரைனிங் எடுக்கிறான். அதுல மொத்தம் 11 பேர் தான் தமிழ்நாடுக்கு ஆட முடியும். அதுல ஒருத்தர் 2 பேர் தான் இந்தியாவுக்கு ஆட முடியும். அதுல 1000த்துல ஒருத்தர் தான் வந்து மிகப்பெரிய பிளேயர் ஆக முடியுது. அப்ப எவ்வளவு பிராக்டிஸ் நமக்கு தேவை? நம்மளே தயார்படுத்திக்கணும். நாம் என்ன நினைக்கிறோம், சிஸ்டம் சரியில்லை, நான் வந்து அதர்ம வழியில போகணும், குறுக்கு வழியில போகணும், அப்படின்னா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாதையே முதல்ல தவறு. நான் அப்படி போகாட்டாலையும் பரவாயில்லை, என்னுடைய தர்மத்திற்காக நிற்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனோபாவத்தை முதல்ல வளர்த்துக்கணும். நான் முன்னேறாலையும் பரவாயில்லை, என்ன என்ன போச்சு, நான் வந்து எனக்கு பணம் கிடைக்கட்டாலையும் பரவாயில்ல, நான் என்ன போச்சு, ஒன்றும் போக போகுது. அதனால அதுதான் தர்மத்தினுடைய பாதை. அதனாலதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. அந்த மாதிரி மாறணும். என்னைக்காவது புலி வந்து புல்லை அந்த தின்ன மாதிரி மைண்ட் செட்லனா இன்னைக்கு இன்னைக்கு இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல யாரும் ஆபீஸ் போய் வேலை பார்க்கவே முடியாது. அப்ப எல்லாரும் விட்டுட்டு இருக்கட்டும். அப்ப 1000 நீங்க ஒருத்தரா மாறிடுங்களேன். நீங்க 1000 நீங்க ஒருத்தரா மாறிடுங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க வந்து 1,00,000 பேர்ல ஒருத்தரா மாறிடுங்க. அப்பயுமே நீங்க வந்து அதான் அடிக்கடி ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு இருட்டான அறை இருக்கு. அந்த இருட்டான அறைக்குள்ள ஒரே ஒரு தீபம் எரிந்து கொண்டு இருக்கு. அந்த தீபம் தான் கண்ணுக்கு தெரியும். வேற ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அதுதான் உங்க ஆபீஸ்ல 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. எல்லாருமே தவறான வழியில போறாங்க நீங்க நினைக்கிறீங்க. போறாங்க இல்லைன்னு அடுத்த விஷயம். இல்ல தவறான வழியிலன்ட்டு இல்ல. ஒருத்தர் நம்ம முட்டி, மோதி, சண்டை போட்டு நீ சரி நான் தவறுன்ற இந்த ஒரு மன அப்படித்தானே இருந்துட்டு தான் இருக்கும். இருக்கு. நான் நேத்தே சொன்னேன் உங்களுக்கு. அது அப்படித்தான் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு பாடம் அது. மிருகங்கள் தற்காத்துக் கொள்ளத்தான் ஆகணும். மிருகங்கள் தற்காத்துக் கொள்வதற்கு முட்டி மோதினா தான் தற்காத்துக் கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து எங்கேயாவது ஒரு காட்டுல போய் வாழ்ந்திருக்கணும். காட்டுல கூட முட்டி மோதணும் தினமும். அதனால தான் இதுல வந்து நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 4 விதமான அசௌகரியங்கள் நமக்கு வருது. 4 விதமான அசௌகரியங்கள் ஒவ்வொரு நாளும். அந்த 4ம் யாரிலிருந்து வருதுன்றது ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அசௌகரியம் நமது மனதினால் வருது. 2வது அசௌகரியம் மற்ற நபர்கள்னால வருது, மற்ற உயிர்வாழிகள்னால வருது. கொசு கடிக்கின்றது, பாம்பு கொத்துகின்றது, அல்லது வந்து ஏதோ ஒரு நாய் குறுக்க வந்துருது, ஆக்சிடென்ட் ஆயிடுது. நடக்குதா இல்லையா? 3வது நம்மளுடைய கர்ம வினையினால் நடக்கக்கூடிய அசம்பவம். எவ்வளவுதான் முயற்சி செஞ்சு பார்த்தாலும் முன்னேற முடியல. எவ்வளவுதான் நல்லா படித்தாலும் 20 மார்க் மேல வாங்க முடியல. எவ்வளவுதான் நான் வந்து இது பண்ணா கூட எனக்கு வந்து யாரும் ரெகக்னிஷன் கொடுக்கறது இல்லை. நடக்கும், இதுவும் நடக்கும். கர்ம வினையின் காரணமாக. 4வது என்ன அப்படின்னா, கால சூழ்நிலையின் காரணமாக. இன்னைக்கு கரெக்டாக கிளம்பணும்னு நினைச்சோம், அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இன்னைக்கு கரெக்டாக இந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சோம், அந்த இடத்துல வந்து ஒரு கரண்ட் கட் ஆயிடுச்சு. நடக்குதா இல்லையா? அப்ப நிறைய விஷயங்கள் நம்ம கைக்கு அப்பாற்பட்டு இருக்கு, நம்மளுடைய பலனுக்கு அப்பாற்பட்டு இருக்கு. நாம் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, எப்பொழுது நாம இந்த இடத்துல நமக்கு வந்து முட்டி மோதி அடுத்தவர்களுடைய நிலைக்கு நாம கீழே இறங்கினால்தான் முன்னேற முடியும் நினைச்சோமோ, அன்றைக்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், அதர்மத்தினுடைய பாதை தான் சிறந்ததுன்னு புரிந்து கொண்டோம் அர்த்தம். ஏன்னா அதுதான் முக்கியம். மற்றவர்களை நம்ம நிலைக்கு உயர்த்துவோமே. நான் தர்மத்தோட இருப்பேன், நீங்க எப்படி நடந்துட்டு போங்க, நான் நல்லதுதான் செய்வேன், நீங்க என்னை குறை சொன்னாலும் பரவாயில்லை, அப்படி வாழ்ந்து பார்க்கலாமே. எல்லா ஃபீல்ட்லையும் இருக்கு. உங்க ஃபீல்டு இல்லை, எல்லா ஃபீல்ட்லையும் இருக்கு. இன்னைக்கு எந்த ஃபீல்டு இல்லை சொல்லுங்க? ஆன்மீக பாதையில் இல்லையா? ஆன்மீக பாதையிலே இன்னைக்கு வந்து நிறைய நபர்கள் வந்து தவறான பாதையில் இருக்காங்க. அதற்காக நானும் வந்து அப்படி போனால்தான் நான் வந்து வாழ்க்கையில முன்னேற அப்படின்னு நினைக்க முடியுமா? இல்லை. இன்றைக்கு ஒரு கோயில் கட்டி கொண்டிருக்கோம் எங்க சேலத்துல. சேலத்துல கட்டக்கூடிய பிரம்மாண்டமான கோவில், தஞ்சை மாபெரும் தஞ்சை கோயில் மாதிரி கட்டுறோம். சிமெண்ட் இல்லாம, கான்கிரீட் இல்லாம, ஸ்டீல் இல்லாம கட்டுறோம். 15 வருஷமா கட்டி கொண்டிருக்கோம்.
ஏன் நாங்கள் நினைச்சிருந்தா எதுக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்படணும், ஒரே வருஷத்துல கட்டிடலாமே, ஏதாவது ஒரு பாதை எடுப்போமா? அதுக்காக நம்ம வரல. இங்கே கோயிலை கட்டி முடிப்பது ஒரு ஹோட்டலை கட்டி முடிப்பது போல இல்லை. ஒரு ஹோட்டலை கட்டி முடிச்சோம் அப்படின்னா நாளில இருந்து இன்கம் ஆரம்பிக்கும். எனக்கு இன்னைக்கு லேட் பண்ணா எனக்கு இன்கம் போச்சு, அப்படி இல்லையே. ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கோயிலை கட்டி ஆத்மார்த்தமான மக்களை கொண்டு வந்து அதில் ஆத்மார்த்தமாக அவர்களுடைய வாழ்க்கையை காட்டுவதற்காக கோயில் கட்டி கொண்டிருக்கும். அப்ப தவறான பாதை எதுக்கு இருக்கணும்? அப்ப என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நாம இந்த பௌதிக உலகத்திற்கு வந்ததே, அதுதான் கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில. என்ன சொல்றார்? துக்காலயம் அசாஸ்வதம். இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? துக்கம் மிகுந்த இடம். நீங்க அங்க சுகத்தை தேடிக்கொண்டிருக்கீங்க. இந்த இடத்த துக்கம் சுகமே இல்லை, நாம தேர்ந்தெடுத்து. அப்ப என்ன பண்ணணும்? நாம் என்ன புரிந்து கொள்ளணும்? நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, தர்மத்தின் பாதையில் நிற்பேன். என்னுடைய என்விரான்மெண்ட்ல எல்லாருமே தவறா போனாலும் சரி, நான் தவறா போக மாட்டேன். எனக்கு மேலே வந்து எந்த விதமான ப்ரமோஷன் கிடைக்கலை, பணம் கிடைக்கலை, பதவி கிடைக்கலைன்னு போனாலும் சரி, நான் தர்மத்திலேயே நிற்பேன். அப்படி நிற்கக்கூடிய ஒரு வைராகியத்தை உருவாக்க வேண்டும். அது ஒரு நாள்ல வராது, ஒரு நாள்ல வராது. அது ஒரு பிராக்டிஸ். அதே தான் வந்து கிருஷ்ணர் பகவத்கீதை என்ன சொல்றாரு அப்படின்னா, அபியாசத்து கவுந்தேயா. அபியாசத்து கவுந்தேயா என்ன? அபியாசம். தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும், தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும், தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் நீ சொன்ன மாதிரி தான் தினமும் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்ப இந்த வைராகியத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் ப்ராக்டிஸ் தேவை. அது இல்லை அப்படின்னா கஷ்டம்.